ஏ அம்மா இது நான் வளர்த்த கரும்புன என்ன சமணம் பார்த்து அனுப்புதம்மா ஏயா அதுக்கு பால வரவது அடே அரக்கனுக்கு முன்னால ஆகாத சமணம் எல்லாம் அடுக்கடுக்கா வருவதையோ அப்பால தள்ளி போட்டான் எங்க வாரா ஊசி ஒல வயந்தமாலு உத்தி ராசம் உடைய வேணால் வாழும் பாசி படந்தமாலு பங்கினித்தார் அது பரமசிவம் வாழுமால பேர் வட்டமாயது ஆத்தாங்கர வரத்து மக்கத்து சாந்தால தரைமுறை சந்தனத்தால் மாவால தரைமுறை மஞ்சனையால் கோலமிட்ட இடமதி குருத்துவால இலைக்கு மேல் ஆதிமூல கணபதி ஆதிமூல இலையதில் அழைத்து வைத்து யாரும் மகனானவே அன்னைக்கு நாளை ஆதிமூல கணபதி அருகம்புல்லு மாலை கட்டி அருகம்புல்லு ஏ ஆரமா பாடுவான் அப்போ திருவிளக்கை ஏற்றி வைத்து தானே அங்க அணைய நரநாரி அளந்து வச்ச நரநாள் அடியோட தேங்காய் ஓடைக்கும் போ கண்ணோட பானை ஒண்ணு பொங்கலிட்ட ரெண்டாவே திருவிளக்கணைந்ததென்ன அடகாத்தடித்ததால திருவிளக்கணைஞ்சு போச்ச அளந்து வச்ச நரநாளி அது அடியோட சாஞ்சதென்ன ஒரு தளமா இல்லாமலே உருண்டுடுது நரநாளி அப்ப தேங்காய் உடைக்கும் போது ஐயா கண்ணோட போனதென்ன அது தேரோடி தேங்காயோ அது கண்ணோட சதறி போச்ச பானை ஒண்ணு பொங்கலிட்டான் ஐயா பொங்கலிட்ட பொங்க பானை அது ரெண்டாமா உந்ததென்ன ஐயா பொங்கலிட்ட பொங்க பானை ரெண்டாமா வர காரணம் என்ன கலப்பலான்னு ஒழுகிட்டியா இடிச்சு அடியில ஐயா கீழோடி கலப்பலான்னு போயிடுது கலவலானவா ஆமா உடஞ்சிட்டு கீழோடி தண்ணி போயிடுது ஆமா துடுப்பு பைய கிண்டணுமா ஆப்பேஜி டபக்கண்ணு கீழே முரட்டு தண்ணத்துல இடிச்சுட்டு அக்கன்னைக்கு போயிட்டு ஐயா பொங்கலிட்ட பொங்கப்பான ரெண்டாம் வர காரணம் என்ன என்ன வியாபாரி பானை ஐயோ வியாபாரி பானை ஐயோ வேளாரோட குத்தந்தானோ
ஆகாத சமணம் எல்லாம் அப்பால தள்ளி போட்டான் அள்ளி மணல் குமித்தான் அரலிங்கத்தை எடுத்து வைத்தான் சேர்த்து மணல் குமித்தான் சிவலிங்கத்தை எடுத்து வைத்தான் அள்ளி நல்ல மணல் அருக 1000 பழம் கம்போ நாட்டி கம்பத்துக்கு மேல எல்லோ களத்து சுப்பு குடம் வைக்கான் களத்து சுப்பு குடத்து மேல உருத்து மாங்கொலைய வைத்தான் உருத்து மாங்கொலைக்கு மேல பொட்ட தங்க கொண்டு வைத்தான் பொட்ட தங்க மேல எல்லோ பொத்த மல்லி எதால வைத்தான் பொத்த மல்லி எதால மேல 5 குட்ட பாக்கு வைத்தான் 5 குட்ட பாக்கு மேல அரளிப்பூ கொண்டு வைத்தான் அரளிப்பூ மேல எல்லோ சிறுமிளகு கொண்டு வைத்தான் சிறுமிளகு மேல எல்லோ செவ்வரளி அரும்பு வைத்தான் செவ்வரளி அரும்பு மேல எலுமிச்சேன் கனிய வைத்தான் எலுமிச்சேன் கனிக்கு மேல காந்த ஊசி செப்பு ஊசி ஒரு மலம் ஒரு சாணுல ஒரு மலம் வாவி ஊசி கொண்டு நாட்டு ஊசிக்கு மேல எல்லோ ஊசியில ஒரு காலம் உச்சந்தால ஒரு காலம் கண்ணு 2 மூடுதான் கடவுளை தஞ்சமீன் வல்லரக்க ராஜுவன் வல்லரக்க கடுந்தாவன் செய்யுவாரா ஒரு இடம் இருக்கா உடையவன காணலை 2 நல்ல வருடமா ஈஸ்வரன காணலை 3 வருடமா முக்கண்ணன காணலை 5 நல்ல வருடமாச்சு அரணார அவன் 10 வருடகா பாரதவா பகவான காண அன்னைக்கு நாளை உன்னலைய வரங்களை உன்னலைய உடையவன அவன் பல்லெல்லாம் பசி வச்சு ரோமமெல்லாம் ஒண்டி ஒடுங்கிறான் ஒண்டி ஒடுங்கிடான ஒரு சாணு போல வல்லரக்க ராஜுதன் 10 வருடம் பாரதவன் செய்தோம் பகவானை காணவே காணவே இல்லையே ஈசன் பகவானை மனதில் நினைக்கின்றான் என்ன தவத்தின் மகிமையை சொல்லி அழைக்கணும் ஆண்டவனிடத்தில் வரத்தை வாங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு தவத்தின் மகிமையை சொல்லி அழைக்கின்றான் அல்லவா? ஆமா. எப்படி அழைக்கின்றான்? எப்படி ஐயா? நான் அரக்கஞ்செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சம்போ சங்கரா அரணார் மன்ன எலகலையோ சம்போ சங்கரா அரணார் மன்ன எலகலையோ சம்போ சங்கரா சம்போ
வேலை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சம்போ சங்கரா இறைவே மன இலகலையோ சம்போ சங்கரா இறைவே மன இலகலையோ பாரதவன் செய்து வாரன் சம்போ சங்கரா சம்போ சங்கரா பகவாமன இலகலையோ பகவாமன இலகலையோ உன்னலைய உரங்கலைய சம்போ சங்கரா சம்போ சங்கரா வனடி கமலாய கலைய வனடி கமலாய கலைய ஆண்டவா ஆண்டவா என்றழைத்த ஆண்டவன் சங்கரனை காணவே காணோ பகவானே பகவானே என்று அழைத்தும் பகவானை காணாமல் வல்லரக்கனாகிய ராஜுத 12 வருடம் பாரதவமானது செய்து கொண்டே இருக்கின்றான். அவன் செய்யும் தவமானது வாங்கி வளர்ந்துடுது, கைலாசத்தை முட்டுது, அசையாத கைலாசம் அங்கு இங்கு அசையுது, நகலாத கைலாசம் அங்கு இங்கு நகலும் போது ஆதி சக்தி உமைவளாகிய பார்வதி அப்பமே அறிந்தா அத்தான் சங்கரரே அசையாத கைலாசம் அசைகிற மாயம் என்ன, சுவாமி நகலாத கைலாசம் நகலுகிற மாயம் என்ன, பகவான் ஆண்டவன் சங்கரன் ஞானை கண்ணால் பார்த்தார். அப்பமே சொல்லுகின்றார், அடே அதிகரச மகளாம் அரக்கன் செய்யும் தவத்தப்பார் மலையரசன் திருமகள் மலையரசன் அந்த மானிட வந்தவத்தப்பார் தானே சங்கரர் அப்பேற்பட்ட மானிடர் வரமளிக்க வேணும். ஏடி அம்மா கேளையம் கைலாசத்தில் இருந்திடம் இப்ப போய் அப்பமே சொல்லுதா அத்தானே சங்கரர் 2 பேரும் போகணும். என்ன வரம் கேட்டால் என்ன வரம் நாம 2 பேரும் கொடுக்கணும். அவன் பார்த்துட்டாரா பரமசிவ், ஏடி அம்மா கேளையம் எத்தனையா இருந்தா கைலாச மாமலை சத்தியாவா இருக்கணும். சிவனாவது 2 பேரு இல்லையா, ஆதி வெள்ளி கைலா அருளும் இல்ல பொருளும் என்றுதான் சொல்லும் போது அத்தானே சங்கர அப்படிக்கு இருக்குமா, 2 பேரும் போக வேண்டும். தவம் இருக்கும் மானிட கைலைக்கு அழைக்கணும். என்ன வரம் கேட்டால் என்ன வரம் நாம 2 பேரும் கொடுக்கணும். யாரையங்க அழைக்குகிறா கடவுளுட வாகனமா காலங்கண்ணு நந்தி தேவத்தான்
நெத்தி சுட்டி விடிவாளு வாங்காலு கொம்பு ரெண்டும் தங்க நீரம் நீரும் 4 காலம் சிலம்பு வெள்ள கிளம்பு வெள்ளை குழம்பு கட்டு வெள்ளி நீரம் நீரும் விடிவாளு காலங்கண்ணு பக்கத்துக்கு வாரான ஏடாய நந்தி தேவா நீ இப்பமே போயல்லவோ எவனோ ஒரு மானிடவன் உசித்தவன் செய்து வாரான் செய்ததவன் போதுமேனு சிவனார் உன்னை அழைக்கார் என்று அழைத்து கொண்டு வா மகன அவன் பார்த்துட்டாரா அது நேரம் ஐயா மானிடனா எங்க போய் தேட எங்க தேட எப்படி இருப்பானோ எப்பா உனக்கு தெய்வலோக கொழுக 2 தாரேன் ஆமா போய் தேடி வா உங்க அன்னத்துல ஒதுக்கு உனக்கு ரெக்க 2 முளைக்கும் அவனுக்கு 2 தாரேன் ஆகாயத்தில் பறக்கலாம் அரக்கனை பார்க்கலாம் அழைத்து கொண்டு வரலாம் நான் பறந்தேனானா என்னோடு மானிடவன் பறப்பது எப்படி அவனுக்கு 2 குலவை வர தாரேன் அவனுக்கு 2 குழுக தாரேன் அவங்க அன்னத்துல ஒதுக்க சொல்லு அவனும் பறந்து வருவான் ஆமா ஐயா குழுக 2 வாங்கினா கன்னத்துல ஒதுக்குனா மீதி 2 குழுக வாங்கி ஆகாயமாக பறந்து வருகின்றன பறந்தே வருகிறான் அப்படி வரபோது ஈசா வாழும் மலையிலே வந்து வாக்கும்போது அரகரா சிவசிவா என்ற நாமமானது கேட்கு அரக்கனை காணும் ஒண்டி ஒடுங்கி ஒரு ஜானுவலா இருக்கான் அவன் இருக்க இடத்தில் மாணிக்க பித்து வளர்ந்து ஓங்கி வளர்ந்துருக்கு காமாட்டில் முளைத்த மரம் தலமாட்டில் பூச்சொலிய தலமாட்டில் முளைத்த மரம் காமாட்டில் பூச்சொலிய அதே நேரம் எப்பா வல்லரக்கா செய்ததவம் போதுண்டா உன் பாரதவம் போதும் பகவானை அழைக்காரடா என்று சொல்லவோ கண்ண முடி இந்த மகன் கண்முழித்து பார்த்தான் மாணிக்க பித்தானது டாம்னு வெடிக்கு நந்தியை கண்டான் நந்தி நான் செய்தவத்தை கெடுக்க சூரமாவன் அனுப்பினாரா உன் தவத்தை கெடுக்க அரும நந்தி வல்ல நீ செய்ததும் போதும்னு சிவனார் உன்னை அழைக்காரடா ஆர்த்தாத நேரம் குழுகு 2 கொடுத்தான் கன்னத்தில் ஒதுக்குனா ரெக்க 2 முளைத்தது ஐயா நந்திதேவன் முன்பறக்கான் வல்ல ரக்கம் பின்பறக்கான் எப்படி வரான் அடே ஆத்தங்கார பின்னங்கால் மதுரையில முன்னங்கால் மதுரையில பின்னங்கால் மலையாளத்தில் முன்னங்கால் மலையாளத்தில் பின்னங்கால் சண்டியில பின்னங்கால் ஆதி கைலாசத்தில் முன்னங்கால் ஆதி கைலாசம மலைக்கு வந்தான் அதே நேரம் கடவுளுடைய பக்கத்துக்கு போகும்போது எப்பா நான் கொடுத்த கொள்கை ஏண்ட கொடு குழுகை கலத்தின் நந்திகளை கொடுத்தான் அது கையிலுக்குள்ள இருக்காரு போய் வெங்கட்ட வார்த்தை வாங்கிக்கோ அதே நேரம் ஈசானிய வாசல்ல வந்து அந்த 7 நாட்டான் சனியனுடைய பார்வையில வாரான் பணிந்து போனமானா நிமிந்து வர வாங்கலாம் என்று என்ன கொண்டு பணிந்து வருகின்றான் அப்படி பக்கத்துக்கு வரபோது ஆண்ட வந்தான் பகவான அடிபணிந்து வணங்குதான அடிபணிந்து வணங்கும் போது ஏடா ஏடா வல்லரக்கா எதற்காக தவம் இருந்த என்ன வர உனக்கு வேணும் ஆண்டவன பகவான் எந்தனுக்கு வேணுவார் எல்லையும் சிறியவார் ஈசந்தர வேணுமை கடுகுலையும் சிறியவார் கடவுள் தர வேணுமை என்று தான் கேட்கும் போது எடா எடா வல்லர
என்ன வாரம் கேளுதா அப்பமே அது நேரம் அன்னைக்கு நாளைக்கு மேளவாத்திய குழுவினர்கள் கோவிலுக்கு வரவும், மகுடவாத்திய குழுவினர்களும் மேளவாத்திய கலைஞர்களும் சாஸ்தா பிறக்க இருப்பதினால உடனடியாக கோவிலுக்கு வரும்படி விழா கமிட்டியின் சார்பாகவே அழைக்கப்படுகிறது. மேளவாத்திய குழுவினர்களும் மகுடவாத்திய குழுவினர்களும் உடனடியாக கோவிலுக்கு வரவும். எடா எடக்கு அலையப்போ என்ன வர வேணும் ஆண்டவன பகவான் அரக்க வரங்க அப்பதற்கு பார்வதியா பக்கத்து இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஆணையிட்டு கொடுக்கணும் என்று தான் சொல்லுதா. பார்வதி மேல் ஆணையாக கேட்ட வரம் தாரமேனு சத்தியத்தை செய்யணும். ஏடா ஐயா வல்லர எதற்கு இந்த ஆணைய என்னிடத்தில் கேளு ஆணையிட்டு தரலையான அரக்கம் வரம் கேட்க மாட்டே பார்த்துட்டார பரமசிவம் எல்லையும் சிறியவார் என்னத்தை கேட்டுடுவான் என்றதொரு எண்ணம் கொண்டு பார்வதி மேல் ஆணையாக கேட்ட வரம் உனக்கு தாரு சத்தி மேல சத்தியமா நீ நினைச்ச வரம் உனக்கு தாரு. அப்போ ஆணையிட்டு கொடுத்த போது அரக்க வரங்க ஆண்டவன பகவான் பகவான் படைத்த வீரல் 10 பேரல் இருக்கு. இடது கையில் 5 வீரல் அலது கையில் 5 வீரல் 5 நல்ல விரலுக்கும் ஆண்டவனே வரம் கொடுங்க. எல்லாத்துக்கும் முத்த வீரல் முண்டு விரல் கொண்டு யாரும் முன்ன நீட்டினாலும் முண்டமா உள்ள வேணும் ஆளை காட்டி விரலை கொண்டு ஆளதில நீட்டினாலும் அடியோட வேணும் பாம்பு விரலை கொண்டு பாறையில நீட்டினாலும் பத்தி தீ பிடிக்க வேணும் பச்சை விரலை கொண்டு சமுத்திரத்தை நீட்டினாலும் பஸ்பமாக வேணும் எல்லாத்துக்கும் இளைய வீரல் சுண்டு விரலை கொண்டு யாரு சரச கால துண்டு ரெண்டா உள்ள வேணும். மேளவாத்திய குழுவினர்கள் கோவிலுக்கு வரவும், மேளவாத்திய கலைஞர்களும் மகுடவாத்திய கலைஞர்களும் கோவிலுக்கு வரும்படி விழா கமிட்டியின் சார்பாகவே அழைக்கப்படுகிறது. ஐயனார் சாஸ்தா பிறக்க வேண்டியிருப்பதனால் உடனடியாக கோவிலுக்கு வரவும். மேளகர் அண்ணாவையும் மகுடவாத்திய குழுவினர்களும் கோவிலுக்கு வரவும். பாத்துட்டார பரமசிவம் பரம எடா வல்லரகா என்ன வரம் கேட்டுட்டாலும் இருக்க வரம் கேளாதேடா இருக்க வரம் தரலையானா சும்மா விட மாட்டான் ஐயா. பாத்துட்டார பரமசிவம் இவன் அடித்தாலும் அடிப்பானோ கொன்னாலும் கொல்லுவானோ என்றதொரு எண்ணம் கொண்டு அரக்கம் கட்ட வரத்த பாவி ஐயா வரத்த பாவி அப்ப அழகுடனே கொடுத்துட்டாரு. அப்பா தந்தேன் தந்தேனடா வல்லரகா வல்லரகா இந்த தாரணிய போய் ஆண்டு போடா
தந்த வரத்துக்கு நீ தவறு செய்தால் தந்த வரம் உன்னை கொல்லும் வல்லரக்கா. அப்ப எரிக்க வரம் வாங்கிட்டானே கைலாசத்தை எரிக்கணுமே. கடவுள் பட்டமெல்லாம் நமக்கு தானே எண்ணாத ஒரு எண்ணம் எல்லாம் எண்ணுதான பாவி வல்லரக்க. பாம்பு நல்ல விரலை கொண்டு கைலாசத்தை நீட்டுதானே. ஆதி வெள்ளி கைலாசம் அனல் பிடித்து எரியுதையா. கையிலையில் இருந்தவர்கள் ஓடுதார ஆண்ட வந்தான் பரமசிவா. அரக்கனுக்கு பயந்தல்லவோ ஐயா பயந்தல்லவோ. அப்பா அதலை கொப்பில் ஒளிந்து ஆண்டவன அழைக்கிறதுக்கு மாயவன் எம்பெருமா எவ்விதமா வாரானா. ஆடுமைக்கு ஆயர் போல தானதான வந்தல்லவோ. ஆண்டவன் அது நேரம் மைத்துனர சொல்லும் போது பார்த்தாரே அது நேரம் ஆதி சிவன் சங்கரர் ஏழை ஐயா கேளையை ஆயர் பாடி நீ வளர்ந்து தானவமக்கு மானம் இல்லை என்று தான் சொல்லும் போது ஐயா நீர் அதிலே கொப்பல் ஏறும். பார்த்தாரே அது நேரம் மாயமே எம்பெருமா அரக்கனை தவண முடிக்க எவ்விதமா வாழறானா. 16 வயது சென்ற பருவ உள்ள பெண்ணை போல மோகனியா வடிவம் கொண்டு கால்வலைகள் கலகலங்க கைவலைகள் வாசையிட வளைய சத்தம் காதல் கேட்டு வளமுகமா திரும்பி பார்க்க வலது கண்ணா செய்னை ஓட்டான். ஊரு நின்று இடமதியில பெண்ணை கண்ட வல்லரக்க தானே அங்க வழிமறித்து பெண்ணின் உடைய இடமதியில ஊரு வேற கேட்கான உள்ளதே சொல்லுதான். மலையாள சீமையில அக்கா தங்க 8 பேர் எல்லாத்துக்கு இளையவாள் மதுரை வாழும் மன்னனுக்கு மாலை இட்டு கொடுத்தாரு. ஒரு வாரம் 8 நாள் இருந்து வாழி வாழலைய வாழப்போன கதைய கேட்டா வையோகமும் பொறுக்காது. ஏடா ஐயா கேளைய என் புருஷன் கோவக்கார் பின்னால வருவார். 2 பேரும் பேச கண்டதுண்டா ஆக்கிடுவோம் காட்டு நெருக்கி ஊட்டிடுவான். ஏடி அம்மா கேளையம்மு இந்த கூட வாடி அம்மா 10 அடுக்கு கோபுரத்தில் சண்டல்லாம சனவில்லாம சந்தோஷமா வாழலாம உன்னோடு நான் வந்தேனானா. மூத்ததொரு மனைவாட்டி அரமனையில் இருப்பார். நானு இப்ப வந்தேனானா சக்கரத்தி ஒரு மாதம் கூடியிருப்போம். மறு மாதம் போராட்டம். ஏடி அம்மா கேளையம்மு எந்த கூட வாடியம் உந்தம் கூட வரணுமானா ஆனை இட்டு கொடுக்கணுமே. உன்னான என்னான உலகத்தார் தன்னான மூத்ததொரு காரியோட கொடுத்து பேச மாட்டு. அண்ணா வாங்கி திங்க மாட் அவளோடு நான் இருக்க மாட். உன்னுவாட பெண்டிருப்பு சுண்டு வேறலா ஒஞ்சரச தொட்டையானா உடையவன் சத்தியம்மா நான் உன்னுவாட பெண்டிருப்பு. பெண்ணு நினைச்சிட்டான பெருமாள் நினைக்கலைய சமுத்திர தண்ணீர முங்கி பாவி முழுகலைய உன்னான என்னான உலகத்தார் தன்னான மூத்ததொரு காரியோட கொடுத்து பேச மாட்டேன். அண்ணன் வாங்கி திங்க மாட்டேன். அவளோடு நான் இருக்க மாட்டேன். ஒன்னும் ஆட பெண்டு இருப்பேன்.
சுண்டு வேறால் அரக்கன் ஜரச தொட்டுட்டான் அரக்கன் தலா அந்த அழகடலில் விழுந்து அரக்கனை தவணம் முடித்து எம்பெருமாள் வாரார் ஆண்டவன் பரமசிவம் அரக்கன் தான் வாராமேனு வாடுதார ஒளியுதார வாட வேண்டாம் ஒளிய வேண்டாம் அரக்கை இங்க வரல ஐயோ அரக்கனை மனம் முடித்து அச்சுதனார் வார ஐயோ செவித்த கோலம் எடுக்கணுமே செவித்த கோலம் எடுத்தேனானா சிவனாரே பொறுக்க மாட்டேன் செவித்த கோலம் எடுக்காவிட்டா அரக்கனை செவித்தென்று அறவும் நம்பமா ஆட்டு மீன் எம்பெருமாள் அரக்கனை செவித்த கோலம் அரக்கனை அரணார் முன்னை எடுக்கார பச்சை மாலு பெண்ணாகவே பரமசிவானாகவே அருகதில நின்ற போது ஆண்டவன் தான் பகவானுக்கு பெண்ணின் மேல மோகம் கொண்டு இச்சை கொண்டு மோகம் கொண்டு அப்ப நாகம் அது ஒழுகுது ஐயா அது பூமியில விழுந்துதானா பூமாதேவி பொறுக்க மாட்டா அவரோ உள்ளங்கையால் ஏந்துதார 5 சொட்டு நாகம் மாது அவி அழகுடனே ஒழுகுதையா ஐயனார் 5 பேரா ஐயனார அழகுடனே பணக்கார ஐயனுக்கும் ஐயனார வாசுகி கொண்ட பெருமாள் வாசுகி கொண்ட பெருமாளும் பொன்னால போனோலா பொன்பதித்தால் ஆழ்வனமா